ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபிநயா தமிழரசி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் மெனு. நாங்கள் வந்து சாட்டர்டே அன்னைக்கு என்ன லஞ்ச் ரெசிபி நான் பண்ணேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். சிம்பிளாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறமா சிக்கன் 65 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு வைக்கிற சாம்பார். ஸோ அதுக்கான காய்கறி எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 65 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை வந்து மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், அதாவது கார மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். பிளாக் பெப்பர் வந்து ஒரு ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால மிளகுத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே கோட் ஆகுற அளவுக்கு நம்மளோட சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனை வந்து மசாலா எல்லாமே நல்லா மேரினேட் பண்ணி முடித்த பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். அந்த மொறுமொறுப்புக்காக அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து மேரினேட் பண்ணி சிக்கனை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். சாம்பாருக்கு ஒரு குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். துவரம் பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணி 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்த பிறகு 1/2 தக்காளி, 1/2 வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி 4 பல்லு பூண்டு, 4 to 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் செய்யும்போது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து குக்கர் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 விசில் வரைக்கும் விட்டுக்கிட்டேன். என்னடா கொஞ்சமாக தான் இருக்குது பருப்பு, அதுக்கு போய் இவ்வளோ பெரிய குக்கரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அந்த ஒரு குக்கர் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு குக்கரில் தான் வந்துட்டு எல்லாமே வேக வைக்கிறது எல்லாமே செய்வோம். ஸோ அதனால் கம்மியான அளவு துவரம் பருப்பு தான், ஆனால் வந்துட்டு அந்த பெரிய குக்கர்லேயே வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஒரு குக்கர் தான் இருக்குது எங்கள் வீட்டில். அதனால் நாங்கள் வந்துட்டு ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் சென்னையில். மோஸ்ட்டாக என் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரூமில் வந்துட்டு அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பாத்திரம், வெசில்ஸ் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து 2 குக்கர் தான் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆல்ரெடி யூஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னொரு குக்கரில் தான் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சாம்பாருக்கு என்னென்ன காய் எல்லாமே தேவையோ அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 50 கிராம் துவரம் பருப்புக்கு 2 வெங்காயம், 1.5 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 நீட்டு முருங்கைக்காய், அதுக்கப்புறமா 1/2 மாங்காய் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாமே கட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம தனியாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா விஷயங்கள் கற்றுக்குறோம், நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு புரியுது. ஈஸியாக பிஜியில் ஹாஸ்டல் எடுத்துகிட்டு இருந்துடலாம். பட் வந்துட்டு ரூம் எடுத்து தனியாக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால் ஓனாக வந்து கற்றுக்க முடியுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ரீசன். காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வைக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ பருப்பை வந்துட்டு ஒரு பக்கமாக நல்லா கடைஞ்சி மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சைடு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளியை வந்துட்டு நான் ஊற வச்சுருவேன். அந்த ஊற வச்ச தண்ணியுமே வந்துட்டு நார் எல்லாமே எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பச்சை மிளகாய், அதே மாதிரி 5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாமே லேசாக வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து பெருங்காயம் வந்து முன்னாடியே சேர்க்க மறந்துட்டேன். அதாவது கருவேப்பிலை போடுறப்போவே நம்ம வந்து பெருங்காயத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அதாவது 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கணும். நான் வந்து வதக்கும் போது சேர்த்துக்கிட்டேன். பெருங்காய பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 1.5 தக்காளி சேர்த்துக்கலாம். 1.5 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம். பாதி தக்காளி வந்து நம்ம பருப்பு கூடவே சேர்த்து வேக வச்சுட்டோம். ஸோ இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்து கொஞ்சம் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முருங்கைக்காயில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். முருங்கைக்காயோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா கடைஞ்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பருப்பு அந்த வேக வச்ச குக்கர்லேயே வந்துட்டு நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு, அதாவது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கொதி வரட்டும். இந்த டைமில் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதாச்சும் வீட்டிலவே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஒரு டைம் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு முருங்கைக்காய் ஒரு 70% வேகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து ஓரளவுக்கு 60 to 70% வந்து வெந்திருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காயை முன்னாடியே சேர்க்க மாட்டாங்க அப்படின்னா ரொம்ப வெந்து மாங்காய் வந்து தனித்தனியாக வந்துடும். ஸோ அந்தளவுக்கு வேகக்கூடாது மாங்காய். ஸோ கரெக்டான பக்குவத்தில் வேகணுன்றதுனால ஒரு சாம்பார் வந்து ஒரு 70% ரெடி ஆகிற டைமில் வந்து சேர்த்துப்போம். இப்போ மாங்காய் முருங்கைக்காய் எல்லாமே சேர்ந்து வெந்து வந்த டைமுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாம். அதாச்சும் புளி வந்து சாம்பார் இறக்குறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேர்த்து சும்மா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கிடுவோம். இப்போ நம்ம புளி சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சோம் அப்படின்னா வாசனையான சூப்பரான முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் 65 செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு நம்ம 65 போட்டு எடுக்கிற அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சிக்கன் 65 கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து சிக்கன் 65 போடும்போது அந்த மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும், ஒழுங்காக கோட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி எல்லாமே கரெக்டாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணுற மசாலா எல்லாமே நான் சொன்ன கணக்கில் போட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் வந்துச்சு. எனக்கு எந்த மசாலாவுமே வந்துட்டு எண்ணெயில் பிரிஞ்சு போகலை. ஸோ அழகாக எதுவுமே வந்து பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் கரெக்டாக வந்துச்சு. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் 65ம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். வாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு சாதம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் முருங்கைக்காய் போட்டு வச்ச சாம்பார், ரொம்பவே சூப்பரான சாம்பார். அது கூட சிக்கன் 65, அது கூடவே வத்தல், கலர் வத்தல் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் தயிர் தாளித்து வச்சுருந்தேன். ஸோ இதுதான் வந்து ரொம்பவே சிம்பிளான நீட்டான லஞ்ச். ஸோ இதுதான் வந்து நாங்கள் சாட்டர்டே அன்னைக்கு பண்ணி சாப்பிட்ட லஞ்ச் மெனு, எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. ஸோ நீங்கள் இந்த ரெசிபி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் நண்பர்களே.